ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாட்களிலும் தேவனுக்கு ஆராதனை செய்ய கர்த்தர் சமூகத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். வந்த நம்மை கர்த்தர் இன்றைக்கு அவசியமாய் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். வசனங்களை வாசிக்கும்போது, சத்தியங்களை நாம் கேட்கும்போது சத்தியத்தில் நாம் கேட்டு சத்தியத்தில் பலன் அடைந்து நாம் வளர வேண்டும். என்ன செய்யணும்? வளரணும். 40 வருஷம் 50 வருஷம் சத்தியம் கேட்டிருக்கிறோம்னு சொன்னால் இயேசு கிறிஸ்தனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சற்று வளர்ச்சி அடைந்து நம்ம போயிருக்கணும். எவ்வளவு வசனங்கள் கேட்டாலும், எவ்வளவு சத்தியங்கள் நாம் படித்து அறிந்தாலும் அந்த குழந்தையை போலவே நாம் இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். எரேமியாவின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில் 2வது வரியில், என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்தில் நிச்சயமாய் நாட்டுவேன். வசனத்தை கவனிங்க. என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்தில் நிச்சயமாய் நாட்டுவேன். நம்ம எல்லாரும் வாய் தந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த தேசத்தை தேவன் உருவாக்கினார். இந்த தேசத்தில் ஜனங்களை நாட்டியிருக்கிறார். இந்த தேசம் தீட்டுப்பட்டதுனால இன்றைக்கு இந்த தேசம் சாத்தானுடையதாக இருக்கு. தேசம் யாருடையது? சாத்தானுடையது. இதை பிசாசு சொன்னால், நீர் என்னை சாஸ்தாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டால் இதையெல்லாம் உமக்கு தருவேன், இதெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னான். இதெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னான். இது நம்முடைய சொந்த தேசம் கிடையாது. இது நமக்கு சொந்த தேசம் கிடையாது. இந்த பூமி ஆண்டவருக்கு சொந்த தேசம் கிடையாது. பரலோகமே நம்முடைய சொந்த தேசமாக இருக்கிற. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஒரு பூமியை உண்டாக்கி பூமியில் மனிதனை உண்டாக்கி வைத்ததான தேவன், தேவனுடைய வார்த்தையை மனுஷன் கேட்காதனால இந்த பூமியை சபிச்சிட்டாரு. இந்த பூமி சபிக்கப்பட்ட பூமி. இது தேவனுடைய தேசம் அல்ல, பரலோகமே ஆண்டுடைய தேசம். இது நம்முடைய தேசம் அல்ல, தேவன் வசிக்கிற பரலோகமே நம்முடைய தேசமாக இருக்கிறது. இந்த ஆராதனை எதுக்காக செய்கிறோம்னா, அங்கே போகிறதுக்கு தான் செய்கிறோம். எங்கே? சத்தமாக சொல்லுங்கள். பரலோகத்துக்கு போகிறதுக்கு தாங்க நம்ம ஆராதனை செய்கிறோம். இந்த ஆராதனை மனிதனுக்கல்ல, தேவனுக்கென்று நம்ம ஆராதனை செய்கிறோம். அவர் என்னுடைய தேவன். சொல்லுங்க. ஆராதனை தேவனுக்கென்று நான் ஆராதனை செய்கிறேன். மத்தேயின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் 2வது வரியில், மத்தேயு 7:11 2வது வரி, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதையும் அதிக நிச்சயம். இப்போ இந்த நன்மையானது பிதாவிடத்தில் இருக்கு. நன்மையானது சொல்லுங்க. வேண்டுதல் நம்மகிட்ட இருக்கு. நன்மைகள் பிதாவிடத்தில் இருக்கு. வேண்டுதல் நம்மிடத்தில் இருக்கிறது. வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது. அப்படின்னா இங்கே பூமியில் சகோதரிகளானாலும் சகோதரிகளானாலும் நீங்கள் என்ன செய்யணும்? சத்தமாக சொல்லுங்கள். யார் வேண்டிக் கொள்ளணும்? வேண்டிக் கொண்டால் நன்மையானதை தருவார்.
வேண்டிக் கொண்டால். இப்போ ஒரே வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டுதல் பண்ணாமல் இருந்தோம்னா நம்ம கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்காது. நன்மையின் அடிப்படையில் தான் பரலோகத்தினுடைய வேண்டுதலின் அடிப்படையில் தான் பரலோகத்தினுடைய நன்மைகளை நான் பெற முடியும். அது நம்மளும் வேண்டிக் கொள்ளணும். பிள்ளைகளையும் என்ன செய்யணும்? வேண்டிக் கொள்ள பழக்கணும். பிள்ளைகளையும் சொல்லுங்கள், பிள்ளைகளையும் பழக்கணும். நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். 119 சங்கீதம் 68வது வசனத்தில், சங்கீதம் 119:68, தேவரீர் நல்லவரும். இப்போ ஆண்டவர் யாருன்னு கேட்டாக்கும் நல்லவர்னு தான் சத்தியம் சொல்லுது. ஆண்டவர் யாரு? நல்லவர், நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். நன்மை செய்கிறவராய் இருக்கிறார் அப்படின்னா சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு எல்லாருக்குமே தேவன் என்ன செய்கிறாரு? ஆனால் நாம் வேண்டிக் கொள்ளணும். பாருங்க, என்ன செய்யணும்? எந்த நன்மையாக இருந்தாலும் சரிங்க, இதைத்தான் என்னால் செய்ய முடியும், இதை என்னால் செய்ய முடியாதுங்கிறது தேவன்கிட்ட இல்லை. எல்லாமே செய்வார். எல்லாவற்றையும் செய்ய தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பிரயாசப்படணும். என்ன செய்யணும்? ஒரு வீடு கட்டணும்னா குடும்பமாக நம்ம குடியிருக்கலாம். ஆனால் பரலோகத்தில் குடும்பமாக போய் இருக்கணுங்கிற ஒரு வாய்ப்பு இருந்தாலும் எல்லாருமே ஒரே விசுவாசத்தில், தேவன் மேல் ஒரே அன்பில், ஒரே நம்பிக்கையில் தேவனை கனப்படுத்தி எல்லாரும் ஒரே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கை செய்து தேவனுக்கு ஆராதனை செய்யணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு வழி, ஒவ்வொரு யோசனைகள் இருந்தால் சரி வராது. எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். சாமுவேல் இஸ்ரவேலில் ஒரே தீர்க்கதரிசி 12 கோத்திரங்களுக்கும் சாமுவேல். ஆனால் சாமுவேலினுடைய பிள்ளைகள் என்ன செய்தாங்கன்னா பொருளாசை சார்ந்து போயிட்டாங்க தேவனை விட்டுட்டு. அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசின் பிள்ளைகள். 20 வருஷமாக ஆசாரியனாய் ஊழியம் செய்தவர். அந்த ஏலியின் பிள்ளைகள் பேலியாலின் பிள்ளைகளாய் மாறி போனாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறல, பேலியாலின் பிள்ளைகளாக மாறினாங்க. எல்லாரும் வாய் திறந்த ஆண்டவரை துதிப்போம். 1 சாமுவேல் 3:13 1 சாமுவேல் 3:13 அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். ஒரு வேலை செய்தோம்னா அது ஆசீர்வாதம் வந்துடும். ஒரு வேலை தவறு செஞ்சோம்னா சாபம் வந்துடும். ஒரு வார்த்தை பேசுகிறோம்னா ஆசீர்வாதம் வந்துடும். ஒரு வார்த்தை தவறி பேசுகிறோம்னா சாபம் வந்துடும். எல்லாரும் வாய் தண்ட ஆண்டவரை துதிப்பான். இப்போ எது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், எது சாபத்தை கொண்டு வரும்னு நிதானித்து வாழ்கிறது பரிசுத்தவான்களுக்கும் பரிசுத்த சகோதரிகளுக்கும் ஏற்றதாக இருக்கிறது. பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னால் அந்த தேவனுடைய குணங்கள், தேவனுடைய அந்த அன்பு, அந்த சாந்தம், அந்த பொறுமை, அந்த இரக்கம், அந்த இணக்கம், அந்த நன்மை செய்கிற குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்துடணும். மனுஷனுடைய வாழ்க்கையில் பகைச்சிக்கத்தான் முடியுமே தவிர அன்பு கூற முடியாது. கைவிடத்தான் தெரியுமே தவிர அரவணைக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்கள், என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னார். வேற யாரும் சொல்ல முடியாதுங்க. தேவன் ஒருவர் தான் அதை சொன்னார். அல்லேலூயா. அப்படின்னு சொன்னால் ஒரு சகோதரனுடைய குணங்கள் நல்லா இருந்தால், ஒரு சகோதரியுடைய குணங்கள் நல்லா இருந்தால் ஒரு உயர்ந்த இடத்துல அவர்களை தேவன் நாட்டுவார். அந்த உயர்ந்த இடத்துல நாட்டுவதில் நாமளும் ஒரு ஆளாக இருக்கணும். நம்மளையும் தேடி ஆசீர்வதிக்கணும், நம்மையும் தேடி அழைக்கணும். சவுல் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறார். தாவீது மலங்காட்டுகளில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறார் வெயிலில். யோசிக்கணும், ராஜாவாக இருக்கிறதுனால வாழ்ந்துட முடியாது.
ராஜாவாக இருந்தாலும் தேவனை நம்பியிருக்கணும், தேவனுக்கு பயந்துருக்கணும், இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுங்கிற விதிவிலக்கோடு வாழ்ந்தால் தான் எப்பொழுது ராஜாவாக இருக்கலாம். இஷ்டத்துக்கு செய்தால் ராஜ மேன்மை அவங்களுக்கு லவியாமல் போயிடும். அவர் சாமுவேல்கிட்ட சொல்கிறாரு, சவுலை ராஜாவாக்குறது எனக்கு மனசாமமாக இருக்குது, அவன் என் வார்த்தைகளை என்ன செய்யலை, நிறைவேற்றாமல் போனான்னாரு. ரொம்ப மன நோவு மன வேதனை சாமுவேலுக்கு உண்டாயிற்று. சரி, நீ உன் உன் கொம்பை எடுத்து தைலத்தினால் நிரப்பிக்கிட்டு பெத்லெகேமுக்கு போ. ஈசாயுடைய குமாரனில் ஒருவன், அங்கே பாருங்க, ஆண்டவர் மனுஷன் மாதிரியே பேச மாட்டாருங்க. ஈசாயினுடைய குமாரனில் தாவீதை தெரிந்து கொண்டேன்னு சொன்னால் சவுல் 10-20 பேர்த்துக்கிட்ட சொல்லிவாருங்க, தாவீதை அபிஷேகம் பண்ண போகிறாருன்னு. அப்படி தேவன் பேசவே மாட்டார். வேதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களில் ஆண்டவர் மறைமுகமாகவே பேசுவார். எல்லாரும் பாய் தண்ட ஆண்டவரை துதிப்போம். அங்கு போய் ஈசாயை பார்த்த பிறகு ஈசாய் சொல்கிறாரு, தீர்க்கதரிசி வந்தது சமாதானமா அப்படின்னு. சமாதானம்தான், பலி செலுத்த வந்தேன், உன் பிள்ளைகள்லாம் பரிசுத்தப்படுத்தி பழி விருந்துக்கு சாப்பிட வாங்கன்னு. அப்போ அப்படியே 7 குமாரர்களை சாமுவேல் அனுப்புகிறார். இவர்களில் ஒருத்தனி கர்த்தர் தெரிந்து கொள்ளன்னு சொல்கிறார். ஏன்னா கர்த்தருக்குன்னு வாழ்கிறது யாருன்னு கர்த்தருக்கு தான் தெரியும், சாமுவேலுக்கு தெரியாது. அப்படியே எல்லாரும் வந்தாங்க. இவ்வளவுதானா உன் பிள்ளைங்கும் போது எல்லாத்துக்கும் கடைசியாக இருக்கிறவன் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு. அவனை ஆள் விட்டு கூப்பிடு, வர வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், வர வரைக்கும் என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன். தாவீது அங்கேருந்து வர்றார். வரும்போது கர்த்தர் சொல்கிறார், இவன் தான் அவன் சகோதரர்கள் நடுவில் வச்சு இவனை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லிட்டார். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். ஒரு குடியிருப்பு ஸ்தலம் நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால், பரலோகத்தில் இருக்கிற பிதாவிடத்திலிருந்து ஒரு நன்மை நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால், வாழ்க்கையிலும் வேண்டுதலிலும் கர்த்தர் அதை நமக்கு அருளுகிறார். உண்மையாக வாழணும், உண்மையாக வாழணும். ஏசாயா 55:3 கடைசி வரியில், ஏசாயா 55:3 கடைசி வரி, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக. இப்போ இந்த நன்மையை அருளுவது மட்டும் ஆண்டவருக்கு சித்தமல்ல, கிருபையும் தர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த நன்மை வேண்டுதலினாலே வருகிறது, கிருபை உடன்படிக்கையினாலே நமக்கு தேவன் தருகிறார். உடன்படிக்கையினாலே. அப்போ ஆண்டவரே எனக்கு நன்மையும் தாரும் கிருபையும் தாரும். சொல்லுங்க, நல்ல சத்தமாக சொல்லலாமே. நன்மையும் தாரும் கிருபையும் தாரும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். ஒரு நல்ல சந்தோஷம், மகிழ்ச்சி, கலிகூறுதலாக வாழணும்னு சொன்னால் அந்த நன்மையும் கிருபையும் நம்மளை தொடரணும். அல்லேலூயா. சங்கீதம் 94:18, சங்கீதம் 94:18, என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குதையா. என் கால் சறுக்கிறது என்று நான் சொல்லும்போது உமது கிருபை என்னை என்ன செய்கிறது, தாங்குகிறது. இந்த கால வேளையிலும் கூட கிருபை தாங்கிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கலாமா? இதுவரை கர்த்தருடைய கிருபை என்னை தாங்கி வந்தது. என் விலகின நேரத்தில், சோதனை நேரத்தில், பிரச்சனை நேரத்தில், கண்ணீர் விட்ட நேரத்தில், உலகத்தில் இருக்கலாமா சாகலாமான்னு நினைக்கிற நேரத்தில் இந்த கிருபை நம்மை தாங்கினதை உணரலாமா? கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். கிருபை தாங்கணும், கிருபை தாங்கணும். நம்ம வீட்டுக்குள்ளே, ஈசாயின் வீட்டில் 8 பையங்களுக்குள்ளே தாவீது மட்டும் கர்த்தருக்கு வாழ்கிறதா கண்டுபிடிச்சாரு. நம்ம வீட்டில் யார் கர்த்தருக்கா வாழ்கிறாருங்கிறத தேவன் கண்டுபிடிப்பாரா கண்டுபிடிக்க மாட்டாரா? கண்டிப்பாக.
இந்த பூமியை மனுக்குலத்துக்கு நாட்டின தேவன் பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் பரலோகத்தை தேவன் ஆயத்தமாக வைத்திருக்கிறார். இன்னும் கொஞ்ச நாளில் அங்கே நம்ம போக போகிறோம். அல்லேலூயா. அப்படின்னா அவருக்கு ஆராதனை செய்கிறத நம்ம நிர்ணயம் பண்ணணும். ஆராதனை செய்கிறத நிர்ணயம் பண்ணணும். நான் 1000 ஆராதனை செய்துட்டு நான் கத்தட்ட போகிறேன். இந்த பூமியிலே 2000 ஆராதனை செய்துட்டு போகலாம், 5000 ஆராதனை செய்துட்டு போகலாம். அது நம்ம கையில் தான் இருக்குதுங்க. மனுஷனை பார்த்து மனுஷனை பெருத்து ஆராதனை செய்யக்கூடாது. தேவனை பார்த்து தேவனுக்கென்று தாழ்த்தி நம்மளை ஆராதனை செய்யணும். வீட்டில் ஆராதனை செய்கிறதெல்லாம் பரலோகம் எடுக்காது. ஒரு சொல்லுவோமா? படிக்கிற மாணவனுக்கும் படிக்கிற மாணவிக்கும் ஸ்கூல்லையே தான் பரீட்சை நடக்கும். ஸ்கூலில் போய் தான் பரீட்சை எழுதணும். வீட்டில் பரீட்சை எழுதுனா செல்லாது. எழுதுகிற தேர்வு தாளை ஒரு மாணவன் திருத்தவே முடியாது. பரீட்சை நடத்துகிறதும் ஆசிரியர்கள் தான் நடத்துவாங்க, திருத்துறதும் ஆசிரியர்கள் தான் திருத்துவாங்க. ரிசல்ட்டை வெளியே விடுவாங்க. பாஸ் ஃபெயிலாங்கிறது நமக்கு தெரியும். இன்றைக்கு ஒரு சகோதரன் ஆவிக்குரிய வாழ்க்கை செய்கிறது, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை செய்கிறது நமக்கு யாருக்கும் தெரியாது. கிறிஸ்து ஒருவருக்கே தெரியும். இவர்கள் வருகையில் வருவார்கள், இவர்கள் வரமாட்டாருங்கிற நிர்ணயம் ஆண்டவர் இயேசு ஒருவர் தான் செய்ய முடியும். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆராதனைக்கு வாங்க, ஆராதனை விடாதீங்கன்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், வீட்டில் நாம் செய்கிற வேலைகள், வருமான ஸ்தலத்தில் செய்கிற வேலைகள்லாம் பரலோகத்தில் கணக்கு வராது. ஆராதனை செய்கிறது மட்டுமே ஆண்டவர்கிட்ட கணக்காகி போய் சேரும். இப்போ இந்த உலக வேலைக்காக எக்கச்சக்கமான ஆராதனைகளை நம்ம விடாமல் வாழ்றது ரொம்ப நல்லது. இந்த உலகம் நமக்கு சொந்தமல்ல, பரலோகமே நமக்கு நித்திய சுதந்திரமாய் நிரந்தர சொந்தமாய் கர்த்தர் பரலோகத்தை வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இங்கே ஆராதனை செய்யணும். ஜெபிக்காத நாள் இருக்கக்கூடாது, வேத வாசிக்காத நாள் இருக்கக்கூடாது, காரணமெல்லாம் சொல்லவே கூடாது. எவ்வளவு வேலையாக இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் அன்றாடு ஜெபித்தாகணும். எவ்வளோ வேலையாக இருந்தாலும் டெய்லி வேதம் வாசிச்சாகணும். அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கணும். ஒரு அதிகாரம் வாசிக்கிறதுக்கு 5 மணி நேரம் ஆக போகிறதில்ல, 5 நிமிஷம். 5 நிமிஷத்தில் ஒரு வேதத்தை வாசிடலாம், ஒரு அதிகாரத்தை வாசிடலாம். நேரத்தை கண்டு, நேரம் தாராளமாக இருந்தால் 1 மணி நேரம் ஜெபிக்கலாம், இல்லைன்னா அரை மணி நேரம் ஜெபிக்கலாம். ஜெபிக்காத நாள் இருக்கவே கூடாது. வேத வாசிக்காத நாள் இருக்கவே கூடாது. மனைவி புருஷனை கர்த்தருக்குள்ளே சரியாக நடத்தணும், புருஷன் மனைவியை கர்த்தருக்குள்ளே சரியாக நடத்தணும். ஒரு சொல்லுவோமா? அவரவர்கள் இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது, அவரவர்கள் இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது. அதில் எல்லாம் ஒழுங்கும் கிரும்பமும் இருக்கணும். வேத வசனத்தின் அடிப்படையில் தான் ஊழியக்காரிலிருந்து விசுவாசிகள் எல்லாரும் வசனத்தின் அடிப்படையில் தான் அவங்க தேவனை சேவிக்கணும். ஒரு சொல்லுவோமா? கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம். யாத்ராகமம் 22:23 யாத்ராகமம் 22:23 அவர்களை எவ்வகையிலாவிலும் ஒடுக்கும்போது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால் அவர்கள் முறையீடுகளை நிச்சயமாய் கேட்பேன். ஒரு ஏழைய வீடு வசதி இல்லாமல், கல்வி இல்லாமல், பணம் இல்லாமல், ஆள் வசதி இல்லாமல் ஏழ்மையாய் வாழுகிற ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியோ எக்காரணம் முன்னிட்டு என்ன செய்யக்கூடாது? ஒடுக்கக்கூடாது. வார்த்தையினால் ஒடுக்கக்கூடாது, வார்த்தையினால் ஒடுக்கக்கூடாது, மிரட்டுதலினால் ஒடுக்கக்கூடாது. உயர் அதிகாரிகள் எனக்கு தெரியும்னு சொல்லி மிரட்டக்கூடாது, அடியாளி என்கிட்ட இருக்குன்னு சொல்லி மிரட்டக்கூடாது, ஒடுக்கக்கூடாது. அவர்கள் முறையிட்டால் நான் கண்டிப்பாக என்ன செய்வேன்? கேட்பேன். அந்த வசனம் அடுத்த வசனம் வேண்டாம் நமக்கு. ஏசாயாவின் புஸ்தகம் 16:4 4வது வரியில், ஏசாயா 16:4 4வது வரியில், ஒடுக்குகிறவன் இல்லாதே போவான், சங்கரிப்பு என்ன செய்யும்? ஒழிந்து போகும்.
இப்போ தேவனை நோக்கி ஒடுக்கப்பட்டவர்கள் தேவனை நோக்கி முறையிடும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, ஒடுக்கிறவன் இல்லாதே தேவன் செய்து போடுகிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். கவனிங்க, வசனம் கேட்க வந்திருக்கீங்க, வசனம் மட்டும்தான் நீங்கள் கேட்கணும். ஒரே வேலை ஆலயத்தில் வசனம் மட்டும்தான் கேட்கணும். ரெண்டாவது வேலை செஞ்சீங்கன்னா இந்த பிரசங்க கேட்கறதுல ஃபெயிலியர் ஆகிடுவீங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். வசனம் கேட்குற அந்த முறையில் உட்காரணும். நம்ம இலைப்பாறுதல் பண்ணுற மாதிரி இந்த சரீரத்தை சாய்க்கக்கூடாது. அந்த வசனம் கேட்குற முறையில் உட்காரணும். இது சாதாரணமாக இல்லை, மணிக்கணக்கில் செலவு பண்ணி இந்த வசனங்களை எடுக்கிறேன் நான். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நிச்சயமாய் அந்த இடத்துல நாட்டுவேன், நிச்சயமாய் நன்மை செய்வேன், நிச்சயமாய் கிருபையை தருவேன், நிச்சயமாய் ஒடுக்கிறவன் என்னை நோக்கி முறையிடும் போது நான் கேட்பேன். அல்லேலூயா. நிச்சயமாய். ரோமரின் புத்தகம் 14ஆம் அதிகாரம், ரோமர் 14 5வது வசனத்தில் கடைசி வரியில், அவனவன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை. இப்போ ஒவ்வொரு சகோதரர்களும் ஒவ்வொரு சகோதரிகளும் தன்னுடைய மனதில் முழு நிச்சயத்தை உடையவர். அதில் சந்தேகங்கள் வரவே கூடாது. ஆண்டவர் பிறந்தார் நிச்சயம், சிலுவையில் மரித்தார் நிச்சயம், உயிர்த்தெழுந்தார் நிச்சயம், பரலோகத்துக்கு போனார் நிச்சயம், மறுபடி வருவேன்னு சொன்னார் நிச்சயமாக ஆண்டவர் இயேசு வருவார். இது இந்த மனதில் ஒரே சிந்தையாக இருக்கணும். மனசில் என்ன செய்யணும்? ஒரே நிச்சயமாக இருக்கணும். என் ஆண்டவர் நிச்சயமாய் வருவார், நான் போகணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். இப்போ நமக்கு தெரியாதுங்க, சபையில் என்னென்னத்தை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சுருக்காரா அத்தனையும் நாம் செய்யணுங்க. பாட்டை ஏற்படுத்தி வச்சுருக்கிறாருன்னா நம்ம பாடணும், ஜெபத்தை ஏற்படுத்தியிருக்கிறாருன்னா ஜெபிக்கணும், ஆராதனை ஏற்படுத்தியிருக்கிறாருன்னா ஆராதனை செய்யணும். ஆண்டவர் திருவிருந்தை ஏற்படுத்தியிருக்கிறாருன்னா ஒரு மாதம் தவறாமல் அதை எடுக்கணும். திருவிருந்து எடுக்கலைன்னா சரீரமும் செத்து போகும், ஆத்மாவும் செத்து போகும். திருவிருந்து எடுக்கலைன்னா சரீரமும் செத்து போகும், ஆத்மாவும் செத்து போகும். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். அந்த திருவிருந்து எதுக்காக எடுக்கிறோம்? தேவனுடைய சரீரத்தை ஏன் புசிக்கிறோம், ரத்தத்தை ஏன் பானம் பண்ணுறோம்னா, பாவம் செய்தனால ஆதாம் மரித்தார், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். என் சரீரத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லியிருக்கிறார். சாவில்லாத வாழ்க்கை அதில் உண்டு என்று சொல்லியிருக்கிறார். அது அவசியமாக எடுக்கணும். அதுக்குன்னு சூழ்நிலைகளை நம்ம சரியாக அமைக்கணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். சூழ்நிலைகளை சரியாக அமைக்கணும். நமக்கு ஆண்டவர் அருளிய கிருபை மகா பெரும் கிருபை. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். யோபின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில், யோபு 22:26, நீ அவரை நோக்கி 26வது வசனம் கொஞ்சம் தயவு செய்து உலட்டாமல் நம்ம ஆராதனை கொண்டு போகணும். யோபு 22:26, அப்பொழுது சர்வ வல்லவருடைய மனமகிழ்ச்சியாக இருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். யாருக்கு முன்பாக? 26 தெளிவாக வாசிங்க. அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாக இருந்து தேவனுக்கு நேராக. இந்த தேவனுடைய
நிச்சயத்தை மனதில் ஒரே எண்ணமாக ஒரே நம்பிக்கையாக எண்ணும்போது நீ சர்வ வல்லவரிடத்தில் என்ன செய்வ? மனமகிழ்ச்சியாக இருப்பாய். மனமகிழ்ச்சியாக இருப்பாய். 28வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் செய்யும்போது அது உனக்கு என்ன செய்யும்? நிலவரப்படும். இந்த நிச்சயமான நம்பிக்கையை மனசில் வச்சிருக்கும் போது மனமகிழ்ச்சி இருக்கும். ஒரு காரியத்தை நிலவரப்படுத்தும் போது, ஒரு காரியத்தை செய்யும்போது அது நிலவரப்படும். ஒரு அல்ல சொல்லுவோமா? அப்படின்னா இப்போ நமக்குள்ளே என்ன செய்யணும்னா, தேவன் நிச்சயமாக இருக்கிறார். தேவன் சொல்லுங்கள், தேவன் கிறிஸ்து கரங்களால் சிருஷ்டிக்கப்பட்ட தேவன் அல்ல. மனுஷன் தன்னுடைய கரங்களால் கிறிஸ்துவை அழித்திட முடியாது. அவர் மரித்தாலும் உயிர்த்தெழுந்த தேவன், அவர் உயிரோடு இருக்கிற தேவன். இப்போ இந்த செய்தியை அவரும் கேட்டுக்கிட்டே இருப்பார். பாருங்க, இதை சரியாக நடத்துகிறாங்களா இல்லையான்னு. அல்லேலூயா. நம்முடைய நினைவுகள்லாம் ஆண்டவருக்கு தெரியும். நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு தெரியும். இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ள இருதயங்களை சோதிக்கிறவரால் பேசுறதுக்கு முன்னாடியே நம்முடைய வார்த்தைகள்லாம் தேவன் அறிவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். அவ்வளோதாங்க. ஏதேனை இழந்துட்டாங்க. மறுபடியும் மனுஷனுடைய வாழ்க்கை தொடர்ந்தது. நோவா காலத்தில் ஜலத்தில் அழிந்தாங்க. மறுபடியும் 8 பேரால் மனுஷனுடைய வாழ்க்கை தொடர்ந்தது. எகிப்திலேருந்து கானானுக்கு கொண்டு வந்தார். கானானுக்கு வெளியில் கொஞ்சம் பேர் அழிந்தாங்க. கானானுக்குள்ளே போய் அங்கேருந்த விக்கிரகத்தை வழிபட்டு கொஞ்சம் பேர் அழிஞ்சு போனாங்க. போன வாரம் செய்தியில் அதான் தியானித்தோம். இப்போ நாம் எல்லாரும் பரலோகத்துக்காக ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். சொல்லுங்கள், நான் இப்பொழுது பரலோகம் செல்வதற்காக நான் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறேன். தேவனுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். பல யாத்திரைகள் இருந்தாலும் நம்ம யாத்திரை பரலோகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஒரு எல்லை சொல்லுவோமா? இப்போ இந்த வாழ்க்கையில் உள்ள ஜபத்தையில் எப்படி இருக்கிறேன், வேத வாசிப்பில் எப்படி இருக்கிறேன், ஆராதனையில் எப்படி இருக்கிறேன், நேரத்தில் எப்படி இருக்கிறேன், விசுவாசம் சரியா, நம்பிக்கை சரியா, சாந்தமாக இருக்கிறேன்னா, பொறுமையாக இருக்கிறேன்னா, உண்மையாக இருக்கிறேன்னா, எனக்கு ஒரே வழி கிறிஸ்துவின் வழி தான், வேறு வழி இல்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்கா? ஏன்னா மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் அநேகம், அதன் முடிவோ மரண வழிகள்னு சொல்கிறார். எத்தனையோ வழிகள் நம்ம போகலாம். எந்த வழியில் போனாலும் கிறிஸ்துவை காண முடியாது. எந்த வழியில் போனாலும் பரலோகத்தை காண முடியாது. இயேசுவை சென்ற வழியில் நானே வழியும், என்னால் அல்லாமல் பிதாவிடத்தில் வாரான். இயேசு தான் நமக்கு வழி. இயேசு தான் வழி. இயேசுவை விட்டு அவர் கதி இல்லை. அவரே தான். அல்லேலூயா. அவரே தான் எனக்கு. அவர் தான். கவனிங்க பிரதர், ஒரு அல்ல சொல்லுவோமா? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உறுதியாக இருக்கணும். அதிகாலையில் நீங்கள் 3 மணி 4 மணிக்கு எந்திரிச்சு நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்களேன். அந்த ஜெபத்துக்கு ஈடு என்ன எதுவுமே இல்லைங்க. எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. பணம் எல்லாருக்கும் பிரயோஜனமானது. பணம் இல்லாமல் சரீரத்தை வாழ வைக்கவே முடியாது. பணம் நமக்கு ரொம்ப முக்கியம்தான். பணத்துக்காக வேண்டி நாள் பூரா வேலையிலே போட்டு தேவனை ஆராதிக்காமல், திருவிருந்து எடுக்காமல் அப்படி இருக்குமானால் வருகை நாட்களில் தடுமாறிடுவாங்க. அப்படி தடுமாற விடக்கூடாதுன்னு தான் எல்லாருக்கும் நான் யார் யார் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்காங்கன்னு தெரியும். ஓரளவு ஃபோன் அடித்து அவங்கள வழி நடத்துறதுக்கு நான் பிரயாசப்படுவேன். எல்லோரும் கர்த்தரை துதிப்பாங்க. காலேஜில் சேர்ந்து நம்ம படிக்கிறோம். பாஸ் பண்ணிட்டா நல்லது. ஃபஸ்ட் ரேங்கில் வந்துட்டால் அதை விட மகிமையானது. ஃபெயில் ஆனான்னு சொன்னால் லைஃபே இல்லாமல் போயிடும். படிப்பில் ஃபெயில் ஆனால் லைஃப் இல்லாமல் போயிடும். அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில்
வெற்றி வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா வரிகளை போயிடலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தோல்வி வேலை தோல்வி வேலை தோல்வி வேலைன்னு செஞ்சுக்கிறோம்னு சொன்னால் கர்த்தரை காணவே முடியாதுங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். ரெண்டு கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் கடைசி வரியில் 2 கொரிந்தியர் 4:16 கடைசி வரி, உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள். இப்போ இந்த புறமான மனுஷன் தண்ணி ஊற்றி சோப்பு போட்டு குளித்தா அந்த உடம்புல இருக்க அழுக்கு போயிடும், துவைச்ச ட்ரெஸ்ஸை போட்டால் ஒரு பிரகாசமாக வந்துடும். ஆனால் உள்ளான மனுஷன் என்ன செய்யணும்? நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? புதிதாக்கப்படணுங்க. ஏன்னா அந்த சரீரம் பரலோகத்துக்கு போகிறது கிடையாது. சரீரம் பரலோகத்துக்கு போகிறது கிடையாது. ஆத்மா மட்டுமே பரலோகத்துக்கு போகும். இந்த சரீரம் ஆலயத்தில் உட்காந்து பாட்டு பாடுனா அந்த உள்ளான மனுஷனுக்கு அந்த பாட்டு, ஆலயத்தில் வசனத்தை கவனமாக கேட்டால் அந்த உள்ளான மனுஷனுக்கு இந்த ஆத்மா போய் அந்த வசனம் கிடைக்கும்போது அவன் புதிதாக்கப்படுவான். பாருங்க, உள்ளான மனுஷன் புதிதாக்கப்படுவான். தாய் உட்காந்து சாப்பிடுவாங்க. வயிற்றில் இருக்கிற குழந்தை உட்காந்து சாப்பிட்றது கிடையாது. இந்த தாய் சாப்பிட்ற சாப்பாட்டிலே ஒரு பகுதி அந்த குழந்தைக்கு போய் சேர்ந்துருது. அப்போ தாய் சாப்பிட்ற சாப்பாட்டில் குழந்தைக்கு, வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு ஆகாரம் கிடைக்குதுன்னு சொன்னால், நாம் உட்காந்து வசனம் கேட்கும்போது நமக்குள்ளே இருக்கிற மனுஷனுக்கு வசனம் கண்டிப்பாக போய் சேரும். அவன் அந்த வசனத்தினால் புதிதாக்கப்படுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கு. உள்ளான மனுஷன். அல்லேலூயா. அதுக்கு தான் வந்திருக்கிறோமுங்க. அதுக்கு தான் வந்திருக்கிறோம். ஒரு பண வருமானத்துக்காக வேலை செய்கிறோடைய கஷ்டம், வேலையில் இருக்கிற கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதான வேதனை அந்த தாய்க்கு மட்டும்தான் தெரியும். இந்த மீட்பை ஏற்படுத்துவதற்காக பாடுபட்ட ஆண்டவர் இயேசுவுக்கு தான் அந்த பாடுகளின் வலி என்னன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு ஊழியக்காரன் சபையை நடத்தும் போது எத்தனை இடிபாடுகளுக்குள்ளே இருந்து இந்த சபையை நடத்திக்கிட்டு இருக்காங்கங்கிறது ஊழியம் செய்கிறவங்களுக்கு தான் தெரியும். எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரை துதிப்போம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எனக்குள்ளே இருக்கிற மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு வருதான்னு பாருங்கள். என்னுடைய ஆத்மா மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகிக்கிட்டே வருதான்னு பாருங்கள். நாளுக்கு நாள் அதை கவனிக்கணும். ஒரு இலை சொல்லுவோமா? ரோமரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் கடைசி வரியில், ரோமர் 12:2 கடைசி வரி, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் என்ன செய்யுங்க? ஆகுங்கள். இப்போ உள்ளான மனுஷன் புதிதாகணும். நம்முடைய மனம் என்ன செய்யணும்? புதிதாகணும். மனம் புதிதாகணும். மகனுடைய மகனுக்கிட்ட ஜப வாழ்க்கை இருக்கா? மகளுக்கிட்ட ஜப வாழ்க்கை இருக்கா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் கரெக்டாக போகிறாங்களா, வர்றாங்களா? இதெல்லாம் நம்ம அறியணுங்க. சாப்பாடு போட்டு, ட்ரெஸ் எடுத்து கொடுத்து, பீஸு கட்டி படிக்க வச்சு, கடைசியில் பிள்ளைகள் கத்தட்ட போகாமல் சாத்தான்கிட்ட போகிற மாதிரி வளர்த்து வச்சு என்னங்க பிரயோஜனம்? சாத்தான்கிட்ட என்ன ஐவேஸ் இருக்குது? ஒன்றும் கிடையாது. இந்த சாத்தான் தங்கியிருக்கிற அந்த நரகமே கூட, சாத்தானுக்கு நரகமே கூட தேவன் உண்டாக்கி கொடுத்த நரகத்தில் தாங்க அவன் இருக்கிறான். நரகத்தை கூட உண்டாக்குறதுக்கு திராணி இல்லாதவன் சாத்தான். ஒரு மனுஷனை சாத்தான் உண்டாக்கலை, ஒரு மனுஷன் சாத்தான் உண்டாக்கலை. தேவன் உண்டாக்கின மனுஷனை, தேவன் உண்டாக்குற மனுஷன் பாவம் செய்ய வச்சு, மீறுதல் பண்ண வச்சு, கோபிக்க வச்சு, அடிக்க வச்சு, சண்டை போட வச்சு, பிரிய வச்சு, இந்த பாவத்தினால் அவன் சனங்களை தாம்பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கிறான்.
எவ்வளவு ஜனங்கள் சாத்தான் பக்கம் போயிருக்காங்கன்னு நமக்கு கணக்கு தெரியாது. சபையில் இருக்கிற இப்போவும் சிலரை ஜெபிக்கிறவங்களை ஜெபிக்காமல் பண்ணி, ஆராதிக்கிறவங்களை ஆராதிக்காமல் பண்ணி, தேவனை மைமைப்படுத்துகிறவங்களை மைமைப்படுத்தாதபடி தடை பண்ணி இவங்களெல்லாம் அவன் பக்கம் உருவாக்கிட்டு இல்லாதபடி அந்த உள்ளான மனுஷனை நாம் கண்டிப்பாக பலனடைய வேண்டும், புதிதாக வேண்டும், புதிதாகணும். ஆராதனை தான் வசனம் மட்டும்தான் கேட்கணும். எல்லாரும் வாய் தண்ட ஆண்டவரை துதிப்போம். ஆராதனையை தேவனுக்காக உபயோகப்படுத்தணும். ஆராதனையை நமக்காக உபயோகப்படுத்திடக்கூடாது. நீங்கள் விடிய தூங்கிட்டு வந்து இங்கேயும் தூங்குவீங்க, திரும்பவும் தூங்குவீங்க, எங்கேயும் தூங்குவீங்க, எதுலேயும் தூங்குவீங்க, எப்பவும் தூங்குவீங்கன்னா அது எடுப்படாதுங்க. நீங்கள் வரையில் போக முடியாது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். ஒரு எல்லாம் சொல்லுவோமா? தேவனுக்கு மகிழ்ந்தார். எந்த அளவுக்கு தேறி இருக்கிறோம், நம்ம எந்த அளவுக்கு தேவை இருக்கிறோம்? 30 வருஷம் ஆச்சு சபைக்கு வந்து, 40 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் பாடி, 40 வருஷம் வசனம் கேட்டு வாழ்ந்திருக்கிறோம். கிறிஸ்தவ வளர்ச்சி என்ன? அல்லேலூயா. அது குடும்பத்தில் மாதிரியாக இருக்கா? உலகத்தாருக்கு மாதிரியாக இருக்கா? நம்முடைய தோற்றம் வந்து கிறிஸ்தவ தோற்றமாக இருக்கா? நம்முடைய தோற்றம் கிறிஸ்தவ தோற்றமாக இருக்கா? எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்கிறாங்க. உலகத்தில் என்னென்ன ஃபேஷன், என்னென்ன மாடல் வருதோ அதெல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு கத்தரை பாடி துதித்து வசனம் பேசுகிறாங்க. பிரயோஜனம் என்னையா? பிரயோஜனம் என்ன? என் தோற்றம் என்ன தோற்றம்? உலக தோற்றம். நான் பேசுறது என்ன? கிறிஸ்துவை பற்றி பேசுகிறேன். உலக தோற்றத்தில் உலக வேஷம் என்ன செய்கிறது? கடந்து போகுதேன்னு சொல்லப்பட்டிருக்கு. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். ஆமாம், சரீரத்தில் கத்தருக்குள்ளே இருக்கிறது தான் சரீரத்தில் இருக்கணும். கத்தருக்கு விரோதமானது சரீரத்தில் கொஞ்சம் முளைச்சிச்சுன்னா அதை வெட்டி போட்டுறணும். அது எங்கே கொண்டு போய் நம்மளை சேர்க்கணும்னு சொல்ல முடியாது. அந்த உலக இச்சைகள், உலக ஆசைகள் நம்முடைய உள்ளத்தில் நினைச்சக்கூடாது, வரவே கூடாது, வரவே கூடாது. எல்லாரும் வாய் தந்து கத்தரை துதிப்போம். இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும்னு சொல்லப்படுகிற இச்சையே சாபம் உண்டாக்கிறது. இச்சையே. ஒரு ஆவிக்குரிய தகப்பன் வீட்டில் இருந்தால் ஒரு சின்ன தெய்வம் போல் இருக்கணுங்க. ஆவிக்குரிய தாய் சின்ன தெய்வம் போல் இருக்கணுங்க. அந்த குடும்பம் தேவனுடைய குடும்பமாக இருக்கணும். அந்த பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும். அந்த வீடு தேவனுடைய வீடாக இருக்கணுங்க. வீட்டை திறந்து விடுறேன் பாருங்கள், எப்பவும் நீட்டாக வச்சிருப்பேன் வீட்டை. ஏன்னா நம்ம ஜெபிக்கும் போது ஆவியானவர் அங்கே வருவார், அசைவாடுவார். சுத்தமாக இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். சில வீடுகளுக்குள்ள போனோம்னு சொன்னால் இருக்கிற துணி பூரா வீட்டில் அங்கன ஒன்று இங்கன ஒன்று அங்கன ஒன்று கிறுக்கு பிடிக்கிற மாதிரி ஆயிருங்க. உள்ளே போனேன் நீட்டாக வச்சுக்கிறது இல்லை. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். போன வாரத்தில் கூட ஒரு சகோதரி பாத்ரூமில் போய் விழுந்து கால் முறிஞ்சு ஜிஹெச்சில் இருக்காங்க. அதை நல்லா சுத்தமாக தேய்ச்சி வச்சுக்கிறது இல்லை, பூரா பாசாங்கட்டு மாதிரி போகிறவங்க விழுந்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுத்தம் உள்ளவர்களுக்கு தயவு செய்து சொல்லுங்கள், சுத்தம் உள்ளவர்களுக்கு பிள்ளைகளுக்கு பேசுகிற வார்த்தையை சொல்லி கொடுக்கணுங்க. தவறுதலான வார்த்தை சொன்னால் அப்படி சொல்லக்கூடாதுப்பா, ஏசப்பா வார்த்தை பண்ணுவார், இந்த மாதிரி பேசு, இந்த மாதிரி பேசு. அல்லேலூயா. சொல்லி கொடுக்கணும். யாருக்கிட்ட வேணாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் பேசலாம். நீங்கள் யார்கிட்ட வேணாலும் பேசலாம். யாருக்கிட்ட பேசுகிறீங்களோ அவங்களுக்கு வேதனையே வராமல் பேசுகிறது தாங்க கிறிஸ்துவின் வார்த்தை. அவர்களுக்கு வேதனையே இல்லாமல் பேசுகிறது தான் கிறிஸ்துவின் வசனம். நம்மள எதிரில் நின்று நம்முடைய வார்த்தையை கேட்குறவங்க வேதனைப்படாதபடி பேசுகிறதாங்க கிறிஸ்துவனுடைய குண அழகுகள். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள்.
மறுரூபமாகுங்கள். நான் ரட்சிக்கப்படாத காலத்தில் எப்படி இருந்தேன்னா அப்படி இருந்துக்கிட்டே கர்த்தரை ஆராதிக்கனால ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? பழையவைகள்லாம் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள், நல்லா சொல்லுங்கள். யாருக்குள்ளே ஒழியணும்? எனக்குள்ளே ஒழியணுங்க. பழசு ஒளிஞ்சிருச்சுன்னா பழைய வீடை இடித்து புது வீடு கட்டோம்னா அந்த பழைய வீடு அஸ்திவாரம் வரைக்கும் ஒன்றுமெல்லாம் போயிடும். அதுதான் பழையதெல்லாம் ஒளிஞ்சு போகணும். வாவென்றால் போவென்றால் இதை செய்யென்றால் அதுதான் தேவனுடைய பிள்ளைகள். தேவன் சொன்னாலும் கேட்காம, ஊழியக்காரர் சொன்னாலும் கேட்காம, தகப்பன் சொன்னாலும் கேட்காம, தாய் சொன்னாலும் கேட்காம, ஆசிரியர்கள் சொன்னாலும் கேட்காம இருந்தால் பிரயோஜனப்படாதுங்க, பிரயோஜனப்படாது. நான் படித்த காலங்களில் ஒரு வார்த்தை சொல்ல வருத்தப்பட்டுக்காதீங்க. வீட்டில் நான் பாடங்கள் எடுத்து படிப்பேன். எனக்கு புரியாத கேள்விகளை பூரா ஒரு நோட்டில் எழுதிக்கிறேன். என்னுடைய வாத்தியார் ஐயா பேர் முனிசாமி. என்ன செய்வேன்னா அடிக்கடி அவர் வீட்டுக்கு போவேன் நான். அப்புறம் போனேன்னு சொன்னால் அவர் லைசன்ஸு துப்பாக்கி வாங்கி வச்சுருப்பார். ஞாயிற்றுக்கிழமை வேட்டைக்கு கிளம்புவார், கூட போவேன். சார் அர்ஜென்டான வேலைகள் இருக்கா, இல்லை ரெஸ்ட்டில் இருக்கீங்களா? சார் ரெஸ்ட்டில் தான் இருக்கிறேன். சார் வருத்தப்பட்டுக்காதீங்க, இந்த பாடங்களுக்கு கொஞ்சம் தயவு பண்ணி எனக்கு விளக்கம் சொல்லுங்கள் சார். உட்காருங்க. நீங்கள் தெய்வத்துக்கு அடுத்து, என் தகப்பனுக்கு அடுத்து என்னுடைய கல்வி தந்த நீங்கள் தான் சார். நீங்கள் என்னை படிக்க வச்ச மனுஷனாக்கலான்னா யாரால முடியும் அப்படின்னு சொன்னால் 5 கேள்வி 7 கேள்வியாக இருந்தாலும் பொறுமையாக சொல்லிக் கொடுப்பார். ரெஸ்ட் எடுத்துட்டிங்களா சார்? இப்போ தான் எடுக்க போகிறேன். படுங்க சார், காலை பிடிச்சி விட்றேன். நல்ல காலை பிடிச்சி விடும் அவன் தூங்க வரைக்கும் அப்படின்னு தட்டி பார்ப்பேன். என்னான்னு கூட கேட்க மாட்டார், விட்டுட்டு போயிடுவேன் வீட்டுக்கு. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அப்படியே ஆவிக்குரிய நிலைமையிலும் பிரசங்கத்தை கேட்பேன், பைபிள் வாசிப்பேன். சில வசனங்களுக்கு எனக்கு கருத்து தெரியல அப்படின்னு சொன்னால் அதை பேப்பரில் நோட் பண்ணிக்கிட்டு, ஐயா சோத்திரங்க, ஐயா சோத்திரம் தம்பி, பாப்பா ஊழியத்து வீட்டு வந்துட்டீங்களா? ஐயா வந்துட்டேன். சாப்பிட்டீங்களா? ஐயா சாப்பிட்டேன். ரெஸ்ட் எடுக்க போகிறீங்களா? ஐயா ஆமாங்க. சரி, இன்னொரு டைம் பார்க்கலாம் ஐயா. என்னத்துக்குப்பா வந்த? ஒரு 4 வசனத்துக்கு விளக்கம் கேட்கலான்னு வந்த ஐயா. உங்கள் டயத்தை நான் எடுக்கக்கூடாதுல்ல அப்படின்னு. உட்காருப்பா, உட்காருப்பா. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஆதாம் ஏவாள் 2 பேர் இருந்தாங்க. காயின் ஆபேல் பிறந்தாங்க. காயின் தன் மனைவியை அறிந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஐயா. இப்போ காயினுக்கு மனைவி எங்கிருந்து ஐயா வந்துச்சு? நான் குறிக்கிற கேள்விகளை பாருங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதி. அவர் ஒரு 4 வசனங்களை சொல்லி அதுக்கு விளக்கம் எனக்கு கொடுப்பாரு. நான் எழுதிக்கிட்டு போனதுக்கும் அவர் கொடுக்குற விளக்கத்துக்கு பார்த்தா கரெக்டாக இருக்கும். அதனால தானங்க நான் இந்த வளர்ச்சிக்குள்ளே வர முடிஞ்சது. வீட்டில் வாயை மூடிக்கிட்டு தூங்குறதும், ஆலயத்தில் வாயை பிளந்துக்கிட்டு தூங்குறதா அவ்வளோதாங்க, கதை முடிஞ்சு போச்சு. உன்னிப்பமாக கவனிக்கணும் பிரசங்கத்தை. இந்த வசனத்துக்கு அந்த வசனத்துக்கு என்ன வித்தியாசம், இதுக்கு அதுக்கும் என்ன கருத்து, இது எந்த இதில் பேசுது? அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் மனம் புதிதாகிறதுனால சங்கீதம் 51 கொஞ்சம் வேகமாடுங்க. சங்கீதம் 51 10வது வசனத்தில் கடைசி வரியில், நிலவரமான ஆவியை என் உள்ளத்தில் என்ன செய்யும்? புதுப்பியும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. இந்த நிலவரமான ஆவி இருந்தால் தான் கர்த்தருக்குள்ளே நம்ம நிலவரமாக நிற்க முடியும். ஆராதனை நிரந்தரமாக செய்ய முடியும். ஜெபம் நிரந்தரமாக பண்ண முடியும். விசுவாசத்தை நிரந்தரமாக பாதுகாக்க முடியும். தேவ அன்பை பாதுகாக்க முடியும். அல்லேலூயா. ஒரு வியாதியஸ்தன் வரும்போது இயேசு எப்படி பேசுகிறார்? குஷ்டரோகி வரும்போது எப்படி பேசுகிறார்? குருடன் வரும்போது எப்படி பேசுகிறார்? ஒவ்வொன்றும் பார்த்தா அதிசயமாக இருக்குங்க தேவனுடைய வார்த்தைகள்.
அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகள். இப்போ நமக்கு ஒரு தரிசனம் வேணும். நான் ஒரு வாரத்தில் ஒரு ஆராதனை பண்ணுறேன்னா மாதம் எத்தனை ஆராதனை? ஒரு வருஷம் ஆராதிச்சா எத்தனை ஆராதனை? 48 ஆராதனை. 10 வருஷம் ஆராதிச்சா 480. 10 வருஷம் ஆராதிச்சா 480 தாங்க. 20 வருஷம் ஆச்சுனாக்க 880. 20 வருஷத்துக்குங்க 800 ஆராதனை தான் வருது. ஒரு 2000 ஆராதனையாவது செஞ்சுட்டு போகணுமேங்கிற ஒரு கரிசனை நமக்கு வரணுங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதி. இதை எப்போ நான் கணக்கு போட்டேன்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போதே ஒரு பேனா எடுத்து ஒரு நோட்டை எடுத்து கணக்கு பண்ணேன். ஆராதனுடைய முறைமைகள், வித்தியாசங்கள் என்ன, வாரத்தில் ஒரு ஆராதனை, மாதம் என்னாச்சு, 10 வருஷத்துக்கு என்னாச்சு, 20 வருஷத்துக்கு என்னாச்சு, 50 வருஷத்துக்கு இந்த ஒரு ஆராதனை என்னாச்சு. அல்லேலூயா. அந்த முடிவு நாட்களில் தான் அது கணக்கு வரும். இயேசுநாதர் அங்கே கையில் புஸ்தகம் வச்சுருக்கார், ஜீவ புஸ்தகம், பல புஸ்தகம் இருக்குது. இதெல்லாம் அங்கே எழுதியிருக்கு. கடைசி நாட்களில் புஸ்தகங்களை திறக்கும்போது நம்மளுடைய காரியங்கள்லாம் அங்கே எழுதியிருக்கு. எதை செய்தோம்னு எழுதியிருக்கும், எதை செய்யலைன்னு எழுதியிருக்கும். அப்போ அங்கே பலன் உண்டாங்க. நம்ம சபையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில், சாயங்காலம், புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை வாக்குத்தத்த ஆராதனை, திருவிருந்து ஆராதனைலாம் ஒவ்வொரு நாளில் நடக்கும். அத்தனை ஆராதனை இன்னும் நான் நடத்துவேன். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எந்த வேலை செய்யலாம், நைட்டு பகலாக வேலை செய்யலாம். தேவனுடைய ஆராதனை விடாமல் வேலை செய்கிறது. இங்கேயும் நம்ம பலன் அடைவோம், அவற்றையும் போய் சேர்ந்துருவோம். தேவனுடைய ஆராதனையை விட்டுட்டு செய்கிறத தயவுன்னு நீங்கள் தகர்த்துறது நல்லது. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கொலேசியரின் புஸ்தகம், கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை. அந்த புதிய மனுஷன் யார்? இந்த பூமியில் ஆவியானவர். புதிய மனுஷன் யார்? பரலோகத்தில் இயேசுவானவர் அந்த புதிய மனுஷனாக இருக்கிறார். எல்லாரும் வாய் தண்ட ஆண்டவரை துதிப்போம். இப்போ பரலோகம் இருக்கிறது நிச்சயம், ஆண்டவர் வருவது நிச்சயம். நான் வருகிற நிச்சயமாய் போவேனா? அதுதான் இப்போ நமக்குள்ள அந்த நிச்சயத்தை உருவாக்கணும். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மனுஷனை பார்க்கவே கூடாது. யூதா ஜனங்கள் அந்த மகிமையை இழந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. தேவன் கொடுத்த கானானையும் இழந்துட்டாங்க. போன வாரம் செய்தியில் நாம் பார்த்தபடி அந்த கானானுக்குள்ளே போய் அங்கிருந்த விக்கிரகத்தை வழிபட்டார்கள். அந்த விக்கிரகங்களுக்கு தங்களுடைய பிள்ளைகளை பலி செலுத்தினார்கள். அந்த விக்கிரகாராதனை பண்ணினவர்கள் அவர்களை ஆண்டார்கள். அந்த விக்கிரகாரன் இவருக்கு பண்ண ஏற்கனவே விக்கிரகாரனை செய்தவர்கள் அவர்களை ஆண்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரகாரனை செய்தவர்களுக்கு முன்பாக தாழ்ந்து போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. கவனமாக இருக்கணும். எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் செய்யலாம். கர்த்தர் என்ன கேட்க போகிறார்? ஊழியக்கார்ட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்கிட்டா தானே கொஞ்சம் அதுன்னு சொல்லுவார். பேசாமல் கட் பண்ணிக்கிட்டோம்னா அவர் வேலையை அவர் பார்க்கட்டும், நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். தப்பாக முடிஞ்சு போயிடும். எல்லாரும் பாய் தண்ட ஆண்டவரை துதிப்போம். எல்லாரும் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். லேவியராகமும் கொஞ்சம் வேமாடுங்க. லேவியராகமும் 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில், கர்த்தராகிய நான், ஒரு வார்த்தை, லேவியராகமும் 20:26 கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே
நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. இப்போ தேவன் சொல்கிறாரு, நான் யாராக இருக்கிறேன்? கொஞ்சம் பேசுங்க. நீங்கள் என்ன செய்யணும்? எனக்கு ஏற்ற பரிசுத்தராக இருக்கணும். அந்த திராசில் பேலன்ஸ், திராசில் வைக்கும்போது இதில் 1 கிலோ இதில் 1 கிலோ, அதுதான் சமமாக நிற்கும். இதில் 2 கிலோ வச்சோம்னா இங்கே 2 கிலோ வச்சா சமமாக நிற்கும். இதில் 2 கிலோ வச்சு இங்கே 1 கிலோ வச்சோம்னா வித்தியாசம் வந்துடும். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு சமமான பரிசுத்தராக இருப்பீர்களாக, எனக்கு ஏற்ற பரிசுத்தராக இருப்பீர்களாக. அல்லேலூயா. இந்த பையனை அப்படி இருக்க சொல்லணுங்க, பொண்ணையும் அப்படி இருக்க சொல்லணும், கணவனும் இருக்கணும், மனைவியும் இருக்கணுங்க. வித்தியாசம் இருக்கவே கூடாதுங்க. யூதர்களுக்கு ஆண்டவர் பிரசங்கித்ததுனால யூதர்கள் ஆண்டவரை பகைச்சிக்கிட்டாங்க. சீசர்கள் ஆண்டவருக்கு யூதருக்கு பிரசங்கம் பண்ணதுனால சீசர்களையும் பகைச்சிக்கிட்டாங்க. இன்றைக்கி ஊழியக்காரர் விசுவாசிகளுக்கு போதனை பண்ணால் விசுவாசிகள் சில பேர் ஊழியக்காரரை பகைச்சிக்கிறவாங்க. நீங்கள் யோசிங்க, அது சரியாக தவறான? எல்லாரும் பாய் தண்டு ஆண்டவரை துதிப்பாங்க. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். ஆண்டவர் மேலே அன்பு வச்சதுனால சிலுவையில் அரைஞ்சாங்களா, இல்லை பகைச்சதுனால அறிஞ்சாங்களா? சொல்லுங்க சத்தமா. ஆமாங்க. இல்லை ஊழியக்காரரை பாய்ச்சிக்கிறது, அதுக்காக ஜபத்தை விடுறது, அதை விடுறது. ஏன்னா நான் என்னையா செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? ஒரு சகோதரன் ஆவிக்குரிய காலத்தில் பலகீனமாக இருக்காருன்னா அதை கொஞ்சம் மாற்றிங்க பிரதர், அதை மாற்றிங்க சிஸ்டர்னு ஊழியக்காரர் சொல்கிறதுக்கு சரி ரைட் இருக்கா இல்லையா? அப்படி சொல்லும்போது கேட்கணுமா பகைச்சிக்கணுமா? நம்ம குணநலங்களை பாருங்கள், குணநலங்களை பாருங்கள். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். இப்போ கோபம் எதுக்குமே உதவாது. அன்பு லட்சத்துக்கும் உதவும். அன்பு, அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன்னிடத்தில் அன்பு கூறுவதைப் போல அன்பு கூறுவாயாக, அன்பு கூறுவாயாக, அன்பு கூறுவாயாக. இப்போ இவர் சொல்கிறாரு, நான் யாராக இருக்கிறேன்? ஏமா சத்தமாக பேசுங்க. நான் யாராக இருக்கிறேன்? நீங்கள் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக, பரிசுத்த சௌகரிகளாக இருப்பீர்களாக, பிள்ளைகளாக இருப்பீர்களாக. ஒரு ரட்சிக்கப்பட்ட சகோதரனுக்கு, ஒரு ரட்சிக்கப்பட்ட சகோதரிக்கு வீட்டில் இருக்கணும், வேலை செய்யணும். வேலை ஸ்தலத்துலேருந்து திரும்ப வந்துட்டோம்னா இந்த ரோடு சுற்றுற வேலை இருக்கக்கூடாதுங்க. அது பரிசுத்தவானுக்கு அழகு கிடையாது, பரிசுத்த சௌகரிகளுக்கு அழகு கிடையாது. நம்ம வீட்டில் தாங்க இருக்கணும், வீட்டுக்கு போய்கிட்டு வரக்கூடாது. அந்த வீடெல்லாம் கர்த்தருக்கு பிரியமான வீடா விரோதமான வீடான தயவுசெய்து கொஞ்சம் பார்க்கணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஜாதிகளோடு பேசுறதுனால பழகிறதுனால இல்லை, அவருடைய கிரிகளை நாம் கற்றுக்கொள்ளக்கூடாது. நான் சொல்லிட்டேன்னா கர்த்தருக்குள்ளே நீங்கள் சங்கடப்படுவீங்க. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து, அதனால் சாலமோனால் நிற்க முடிஞ்சதான்னு பாருங்க, நிற்க முடிஞ்சதான்னு பாருங்க. இதைத்தான் ஆண்டவர் சொல்லிருக்கிறாரு, கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிறவர்களோடு உறவு வைங்க, கர்த்தருக்கு விரோதமாய் வாழ்றபோது என்ன செய்ய வேண்டாம்? உறவு வைக்க வேண்டாம்.
நீங்கள் அவர்கள் அண்டைக்கு என்ன செய்யக்கூடாது சொல்லுங்கய்யா. நீங்கள் அவர்கள் அண்டைக்கு, அவர்கள் உங்கள் அண்டைக்கு பிரவேசிக்கூடாது. தெய்வமே சொல்லியிருக்கிறாருங்க, இதுக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம வாழலாம், இதையும் மீறிட்டு வாழலாம். அது நம்முடைய சொந்த காரியங்கள். இன்றைக்கு நம்ம சொந்த காரியங்களை பவரோடு செய்கிறோம். அவர் வரும்போது அவருடைய காரியத்தை அவர் பவரோடு செய்வார். நான் பரிசுத்தராக இருக்கிறேன், நீங்கள் என்ன செய்யுங்க சொல்லுங்க. நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தராக இருங்கள். 2 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில், 2 நாளாகமும் 6:41 கடைசி வரி வாசிங்க. உம்முடைய பரிசுத்தவான்கள் நன்மையில் என்ன செய்வார்கள்? மகிழ்வார்களாக. இப்போ தேவன் பரிசுத்தராக இருக்கிறது போல அவருக்கு ஏற்ற பரிசுத்தராக நாம் இருந்தால் அவர்கள் நன்மையில் என்ன செய்வார்கள்? மகிழ்வார்கள். நன்மையில் இங்கே ஒரு எஸ்ட்ரா ஜபருக்கு வாங்கன்னு சொன்னால் வரணும். எஸ்ட்ரா ஒரு ஆராதனருக்கு வாங்கன்னா வரணும். ஏன்னா இது நித்திய வாழ்வை கொடுக்கிற ஒன்று, இது அனாவசியமானதல்ல. ஆனால் நம்ம ஆவிக்குரிய காரியத்தில் சொல்கிறதெல்லாம் செய்யாமல் உலக காரியத்தை செய்கிறோம்னு சொன்னால் கர்த்தர் வரும்போது நம்ம பலகீனமாக நிற்கிற மாதிரி நேர்ந்துடும். அந்த உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? புதிதாக்கப்படணும். இந்த வசனத்தினால தான் இங்கே யூத் மீட்டிங்க்கு வரும்போது என்ன செய்கிறாங்க? பாடல்களை பாடுறாங்க, வசனங்களை சொல்கிறாங்க, பிரசங்கம் பண்ணுறாங்க. ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தான் அழைப்பு கொடுக்கறது, நேரத்தை வீணாக்கிறதுக்கு அல்ல. அல்லேலூயா. அதை கவனமாக கேட்கணும், கவனமாக கேட்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட ஆலயத்துக்கு வந்தது போல் நானும் ரட்சிக்கப்பட்ட ஆலயத்துக்கு வந்திருக்கேன். நான் கிறிஸ்துவுக்கு எவ்வளோ பயனுள்ள மனுஷனாக இருக்கேன்னு தயவுசெய்து யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில் தேவனுக்கு எவ்வளோ பிரயோஜனமாக இருக்குங்கிறத கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். நல்ல கரங்களை தட்டி தெய்வத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். சங்கீதம் 34 சங்கீதம் 34 9வது வசனத்தில், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை, குறைவில்லை. அல்லேலூயா. பாருங்க, ஒன்று சொந்தம் இருக்கணும். அந்த வீட்டுக்குள்ளே போகணும்னா சொந்தம் இருக்கணும். அந்த வீட்டுக்குள்ளே போனால் அன்பு இருக்கணும். அன்பு இருந்தால் தான் போக முடியும், சொந்தம் இருந்தால் தான் போக முடியும். பரலோகத்துக்கு நம்ம போகணும்னா இயேசுக்கிட்ட நம்ம என்ன இருக்கணும்? சொந்தம் இருக்கணும், இல்லைன்னா அன்பு செலுத்தி இருக்கணும். இப்போ என்ன ஆண்டவருக்கும் நமக்கு ஒரு டச்சிங் இருக்குன்னு பாருங்கள். எந்த வடிவத்தில் இயேசுவுக்கு நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்கு. அல்லேலூயா. இந்த சரீர வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட அளவில் கர்த்தரிடத்தில் ஆயுசாக்களை பெற்று இந்த சரீரம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. 600 வருஷம் இந்த சரீரம் பெறலை. 1000 வருஷம் இந்த உலகத்தில் வாழ இந்த சரீரம் ஆயுசாக்களை பெறலை. பிதாவாகிய தேவன் அருளியதை வச்சு சரீரம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. அந்த நாட்கள் முடியும் போது இது என்ன செய்யும்? சொல்லுங்க. ஒப்பே பாவா. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். அது பெரிய வீட்டினாலும் சின்ன வீட்டினாலும் அது முடிஞ்சிருங்க. முடிஞ்சால் அதை எரிச்சிருவாங்க, இல்லைன்னா புதைச்சிருவாங்க. புதைச்சா மண்ணாக போகும், எரிச்சா சாம்பலாக போகும். இது முடிவு அதுதான். இது உயிரோடு இருக்கும்போது அந்த உத்தமருக்கு நாம் என்ன செஞ்சோம்? அல்லேலூயா. அவருடைய சபைக்கு என்ன செஞ்சோம்? சபையினுடைய வளர்ச்சிக்கு என்ன செய்தோம்? இங்கே இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு என்ன சப்போர்ட்டாக இருந்தோம்? நாம கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் யோசிங்க. 54 வருஷம் ஊழியத்தில்
எத்தனையோ ஆயிரங்களை கர்த்தருக்குள்ளே உயிர்ப்பித்து உலக பிரகாரமாக இருந்தவங்களை கொண்டு வந்து சத்தியத்தை சொல்லி அவங்கள வழி நடத்திருக்கிறோம். பல இடங்களில் நம்முடைய ஜனங்கள் இருக்காங்க. மதுரையில் இருக்காங்க, திருச்சியில் இருக்கிறாங்க, அமெரிக்காவில் இருக்கிறாங்க, சிங்கப்பூரில் இருக்கிறாங்க, கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க, கேரளாவில் ஒரு 10-15 குடும்பம் போயிருக்காங்க. இந்த வயநாட்டில் மாட்டிக்கிட்டாங்களே என்னென்னா அழுத ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஐயா நம்முடைய பிள்ளைகள்லாம் என்ன ஆனாங்க அங்கே எனக்கு தெரியல, அதில் பாதுகாக்கணுமே. 1000 இருந்தாலும் நம்முடைய ரத்தத்தினால் அவங்கெல்லாம் விலைக்கு வாங்கியிருக்கீங்க, உடைய வசனத்தினால் அவங்களையும் நானும் நடத்தியிருக்கிறேன். அவங்க நல்லா இருக்கணையா. கர்த்தருக்கு மகிமை. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதி. மேரேஜ் பண்ணால் 2 குழந்தைகள் பிறகுது. நமக்கு ஆவிக்குறிக்கு ஜீவிதத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஏசன் அதற்காக ஒரு ஆத்மா, 2 ஆத்மா, 3 ஆத்மா, 4 ஆத்மா ஆதாயம் பண்ணி இருக்கிறோமா? நம்ம ஆத்மாவே தடமாறிக்கிட்டு கிடக்கிற மாதிரி வாழ்ந்தால் எப்படி ஆகிறது? எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதி. நம்ம ஆத்மாவே தடுமாறிக்கிட்டு இருந்தால் எப்படி ஆகிறது? ஆண்டவர் வருவார், நிச்சயமாக ஆண்டவர் வருவார். நான் நிச்சயமாக ஆண்டவருடைய வரிகளில் போயிடுவேன். நான் நிச்சயமாக ஆண்டவருடைய வரிகளில் போயிருக்கேன். என்னுடைய ஜபம் அப்படி, என்னுடைய வேதவாசி அப்படி, என்னுடைய ஆவிக்குரிய ஆராதனை அப்படி, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி, என்னுடைய ஆவிக்குரிய ஒழுங்கு அப்படி, என் ஆவிக்குரிய கட்டுப்பாடு அப்படி, என் ஆவிக்குரிய உறுதி அப்படி, என் ஆவிக்குரிய வைராக்கியம் அப்படி, என் ஆவிக்குரிய பரிசுத்தம் அப்படி. வரிகள் நிச்சயமாக போயிடுவேன். அல்லேலூயா. அந்த நிச்சயத்தை உடையவர்களாய் நாம் கர்த்தரை ஆராதிக்கணும். பாருங்க, நிச்சயத்தை உடையவர்களாய் கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்தவர்களுக்கு. இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், அது இல்லை இது இல்லை, ஏதோ ஒன்று நம்ம கரெக்டாக செஞ்சால் தானே வரும். நல்ல வழி ஒன்று கள்ள வழி ஒன்று வச்சுக்கிட்டு இருந்தால் எப்படியா வரும்? ஒரு எல்லை சொல்லவோமா? எப்படி வரும்? இந்த பூமியில் இருக்கிற சகல ஜனங்களும், சகல புருஷர்களும், சகல ஸ்திரீகளும் எல்லாருமே கிறிஸ்துவினால் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு எல்லை சொல்லவோமா? அந்த ஞானத்தை தந்தவர் ஆண்டவர், அந்த ஞாபக சக்தி தந்தவர் ஆண்டவர், அந்த வேலை செய்கிற பலத்தை தந்தவர் ஆண்டவர், இந்த கரங்களை உண்டாக்குனவர் ஆண்டவர். கர்த்தர் நல்ல எண்ணம் இல்லைன்னா இப்படி உண்டாக்காமல் அந்த 4 விரலையும் ஒன்றா ஒட்டி விட்டுருந்தாருன்னு என்னாங்க சொல்லுங்கள்? ஏதாவது ஒரு டீ எடுத்து குடிக்க முடியுமா? கிராமங்கள் எல்லாம் சில நேரத்தில் ப்ரெஷ் இல்லைனாக்கா ஒரு மண்ணை தொட்டு கூட வச்சு பிழைக்கிறாங்க. இந்த 4 விரலும் ஒன்றா இருந்தால் என்ன வச்சு விளக்குவாங்க? டெய்லி ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதான். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். சொல்லுங்கள்.